பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆறுதலின் சத்தத்தின் மூலமாய் கர்த்தர் உங்க கூட பேச போறார். நான் விசுவாசிக்கிறேன், அநேகருடைய கேள்விக்கு இன்றைக்கு ஆவியானவர் பதிலை கொடுக்க போகிறார். நான் ஆண்டவருக்கு முன்பாக பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், மற்றவர்களை நேசிக்கிறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன், நன்மையை செய்ய விரும்புகிறேன். ஆனாலும் அவர்கள் என்னை பகைக்கிறார்கள், என்னை குற்றப்படுத்துறாங்க, எனக்கு விரோதமாய் பேசுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஏன் தெரியலையே? இந்த கேள்வி எனக்குள்ளும் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் என்னை தெளிவுபடுத்தினவர் உங்களை தெளிவுபடுத்த போகிறார். 38ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நான் நன்மையை பின்பற்றுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். என் ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அவருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் நன்மையாய் வாழும்படி, நன்மை செய்யும்படி, நன்மையை பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த நன்மைக்கு தீமை செய்கிற கூட்டம் என்ன பண்ணுதான்? என்னை விரோதிக்கிறார்கள். காரணமே இல்லாம என் மேல கோவப்படுறாங்க பாஸ்டர். காரணமே இல்லாம என்னை விரோதிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் எவ்வளவோ நன்மையை செய்தேன், என்னால முடிந்த வரைக்கும் உழைத்தேன், அவர்களுக்கு நான் உதவி செய்தேன், கஷ்டப்படுகிற நேரத்தில் கை கொடுத்தேன், கண்ணீரை துடைத்தேன், ஆறுதல் படுத்தினேன். ஆனா ஏன் என்ன பகைக்கிறாங்கன்னு தெரியல. நான் செய்த நன்மையெல்லாம் மறந்து போயிட்டாங்க. அப்படியே என்னை வெறுக்கிறாங்க, என்னை குற்றப்படுத்துறாங்க, என்னை குறை சொல்றாங்க. என்னால தாங்க முடியல. நீங்க கண்ணீர் விடுறீங்களா? அழுவுறீங்களா? என் சொந்த பந்தங்களுக்கு நான் இவ்வளவு உதவி செய்தேன், என் கூட பிறந்தவர்களுக்கு இவ்வளவு நன்மை செய்தேன், என்னுடைய விசுவாசிகளுக்கு இவ்வளவு நன்மை செய்தேன். ஆனா இன்னைக்கு என்னை பகைக்கிறாங்க, என்னை வெறுக்கிறாங்க, என்னை குற்றப்படுத்துறாங்க, என் இருதயத்தை காயப்படுத்து. என்னால தாங்க முடியல பாஸ்டர், நான் என்ன செய்யறது இல்லைன்னு கலங்குறீங்களா? ஏதோ சொல்லுகிறது, நீங்க நன்மையை பின்பற்றுங்க, நீங்க நன்மையை பின்பற்றுங்க. ஆனா அந்த நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் வெறுக்கத்தான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க, அவர்கள் சொல்லத்தான் செய்வாங்க. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யாம இருந்தா பாவம்னு சொல்லுது. நீங்க தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள் என்று பைபிள் சொல்லுது. ஒருவேளை நன்மை செஞ்சு அதன் மூலமா அவமானப்பட்டு நிற்கிறீங்களா? நன்மை செஞ்சு குற்றப்பட்டு நிற்கிறீங்களா? நன்மை செய்தவங்களே உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறாங்களா? சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நம்முடைய வேலை நன்மை செய்வது, நம்முடைய வேலை ஆசீர்வதிப்பது, நம்முடைய வேலை மற்றவர்களுக்கு உதவி செய்வது. இயேசு அதைத்தான் செய்தார். ஆனால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு எதிராக எழும்பினவங்க, உங்களை முறுமுறுத்தவங்க, நீங்க செய்த நன்மையை ஏளனமாய் பார்த்து என்ன பெருசா செஞ்சிட்ட உங்களை குற்றப்படுத்தினவங்களா ஒரு நாள் உங்களுக்கு முன்பாய் தலை கவிழ்ந்து நிற்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் உங்கள் தலையை உயர்த்துவார். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை யோசேப்பு சொல்வார். நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. கூட பிறந்த சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட்டு அந்த சகோதரனுக்கு விரோதமாய் அவ்வளவு வேதனைகள். அந்த யோசேப்புடைய உள்ளம் கிழிக்கப்பட்டது அந்த 17 வயசுல. ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் சொல்ற வார்த்தை, நீங்க எனக்கு தீமை செய்தது உண்மைதான், ஆனால் என்னோடு கூட இருந்த ஆண்டவர் அதை நன்மையாய் மாற பண்ணினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர், உங்களை வெறுக்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லி என் கூட ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய போறார். ஜெபிக்கலாமா? அன்பு இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் தேவன் பேசுகிறாங்க. தீமையை நன்மையாய் மாற செய்யும், கண்ணீரை துடையும், ஆறுதல் படுத்தும், தேற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நன்மை செய்யுங்க. கர்த்தர் விரும்புகிற காரியம் அதுதான்.